வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச அதிகப்படியான இரும்புச்சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரை வச்சு ரசம் தாங்க செய்ய போகிறோம். இந்த ரசம் நம்ம சூப்பாகவும் குடிச்சுக்கலாங்க. இல்லாட்டினா சூடான சாதத்தை கூட பரட்டி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. குளிர்காலங்களில் இந்த மாதிரி ரசம் செய்து கொடுக்கும் போதுங்க சளி, இரும்பல், காய்ச்சல் சம்பந்தமான உடல்வலி சம்பந்தமான பிரச்சனைகள் சரி செய்யறதுக்காகட்டும், இரும்புச்சத்து, இரத்த சோகை குறைபாடு சரி செய்யறதுக்கு இந்த ரசம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை உருவி சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க ரசத்துக்கு. இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. நல்லா கீரை வெந்து வரட்டும். கீரையை 7-8 நிமிஷம் பக்கம் வேக வச்சுட்டேங்க. கீரையை மட்டும் தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான எல்லா பொருளுமே அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரசத்துக்கு புளிப்புன்னு பார்த்தா இந்த தக்காளி தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் கூடுதல் புளிப்பு சுவைக்கு கொஞ்சம் புளித்தண்ணி கூட கரைச்சி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி எடுத்துருக்குங்க மீடியம் சைஸில். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உருண்டை மல்லி தனியா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 7-8 பூண்டு பல் தோலோடவே சேர்த்துக்கிறேங்க. இது கூட வேக வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. முருங்கைக்கீரை வேக வச்சது சூடார வச்சு தாங்க சேர்த்துருக்கேன். தக்காளி இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கும். தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்தில் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ ரசத்துக்கு தாளித்து விட்டுக்கலாம். ரசத்துக்கு தாளிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. தாளிக்க 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரியிறது கூடவே 2-3 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இது கூட அரைச்ச விழுதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் வேக வச்சு முருங்கைக்கீரை தனியாக எடுத்து வச்சுருக்குங்க. இது கூட சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் கூடுதல் கொஞ்சம் புளிப்பு சுவை தேவைப்பட்டுச்சுன்னா புளிக்கரைசலும் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இதில் தக்காளியினுடைய புளிப்பு சுவையே சரியாக இருக்கிறனால புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ ரசம் கொதிச்சு வர ஆரம்பிக்குதுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்குனா மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். நல்லா நுரகட்டி ஒரு கொதி வரும்போது இறக்கி வச்சுக்கலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. எல்லாமே நல்லா வதக்கி வேக வச்சு அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். இப்போ ரசம் தயாராகிடுச்சுங்க. இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் அதிகப்படியான இரும்புச்சத்து நிறைஞ்ச முருங்கைக்கீரை வச்சு ரசம் செய்துட்டேங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். இது நம்ம சூப்பாகவும் பயன்படுத்திக்கலாங்க. சூடான சாத்து கூட ஊற்றி சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வரப்போகிற மழைக்காலங்கள், குளிர்காலங்களுக்கு சளி, இரும்பல், காய்ச்சல் சரி செய்கிறதுக்காகட்டு அதிகப்படியான இரும்புச்சத்து தேவைப்படுறவங்க இந்த ரசம் செய்து சாப்பிட்லாங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.